ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 14 2020 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தினமும் 10 முக்கிய நடப்புகள் அப்படிங்கிற டைட்டில் நம்ம டெய்லி பார்த்துட்டு வந்துருக்கிறோம். இது 10 மட்டும் கிடையாது, உள்ளார பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுக்கு நான் கொடுத்துட்ருப்பேன். எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 30 to 40 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? எழுதி வச்சு படிங்க. ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1 to 2A 4 VAO PC டெட் டிஆர்பி மற்றும் அந்த ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானே என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஓகேவா? அதேமாதிரி நம்மளோட டெய்லி டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான இந்த நம்பருக்கு 9750088052 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் நேம் என்ன பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிவிட்ருவேன். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, தேசிய ஆயுர்வேத தினம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்மளுடைய பிஎம் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காரு. அதனால் இதை பார்த்துக்கோங்க. அதனால தான் எல்லா இடத்துலையுமே யோகாவெலாம் ஆட் பண்ணியிருக்காரு, ஸ்கூல் காலேஜஸ்லாம். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. இந்த தேசிய ஆயுர்வேத தினம் பார்த்திங்கன்னா நவம்பர் 13 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டு இருந்துருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2016 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசிய ஆயுர்வேத தினம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016 தான் இந்த தினத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தா இது பார்த்திங்கன்னா 5வது தேசிய ஆயுர்வேத தினமாக பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இதை இந்த ஆயுர்வேத தினத்தை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா மத்திய ஆயுஷ் அமைச்சகம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அமைச்சகம் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தான் பார்த்திங்கன்னா இந்த தினத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறது. ஓகேவா? இந்த ஆயுர்வேதத்தில் எல்லாமே யார் கண்ட்ரோலில் வராங்க அப்படின்னா இந்த ஆயுஷ் அமைச்சகம் கண்ட்ரோலில் தான் வருது. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தான் பார்த்திங்கன்னா இது 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா 5வது ஆயுர்வேத தினம். ஓகேவா? நவம்பர் 13 ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2 ரேடார். ஓகேவா? அமைப்பு பொருத்தப்பட்ட வான் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட ஏவுகணை. ஓகேவா? 2 ரேடார் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா? இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த QRSAM. ஓகேவா? QRSAM அப்படிங்கிற இந்த ஏவுகணை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 ரேடார் இதில் இருக்குது. இதை தான் பார்த்திங்கன்னா என்னது வான் பாதுகாப்புக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இது என்னென்னு பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த எதிரிகளின் அந்த தாக்கல்களை என்ன பண்ணும், இது எதிர்த்து அதை பார்த்திங்கன்னா அழிக்க வல்லது இது. ஓகேவா? வானத்திலே பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்புக்காக இது பார்த்திங்கன்னா ஏவ போகிறாங்க. அங்கே எதெல்லாம் எதிராக செயல்படுதோ அதையே தாக்கி என்ன பண்ணும், இது அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பெற்றது தான் இந்த QRSAM ஏவுகணை. இதில் பார்த்திங்கன்னா 2 ரேடார் பார்த்திங்கன்னா வச்சு அமைச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா DRDO தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இது யார் பார்த்திங்கன்னா DRDO தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சோதனை எங்கே பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒடிசா தான். ஓகேவா? மோஸ்ட்லி சோதனைலாம் இங்கே தான், ஒடிசா பாலசூர். ஓகேவா? பாலசூர் கடற்கரையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சோதனையை இந்த ஏவுகணையை பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒடிசா பாலசூர் கடற்கரை. ஓகேவா? DRDO தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. QRSAM ஏவுகணை. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ரேடார் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வான் பாதுகாப்புக்காக ரெடி பண்ணப்பட்டது. ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான ஆராய்ச்சிக்காக சர்வதேச ஆராய்ச்சி மையம். ஓகேவா? சர்வதேச ஆராய்ச்சி மையம் எங்கே அமையப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அமைக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான ஆராய்ச்சிக்காக ரைட்டா சர்வதேச ஆராய்ச்சி மையம் அமைக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த WHO. ஓகேவா? உலக சுகாதார அமைப்பினுடைய டைரக்டர். ஓகேவா? இயக்குனர் பார்த்திங்கன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? WHOனா நம்மளுக்கு தெரியும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதேமாதிரி இதுலேயே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய டேர்ம் பார்த்திங்கன்னா WTO. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வர்த்தக அமைப்பு. இது பார்த்திங்கன்னா சுகாதார அமைப்பு. ஓகேவா? நல்லா வித்தியாசம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சொன்னது யார், WHO டைரக்டர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேவா? உலக சுகாதார அமைப்பினுடைய டைரக்டர் தான் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா டெட்ரோஸ் அதனம் கேப்ரியோஸ். இவர் பேர் 3 பேர்னு நினச்சிக்கிறீங்க, ஒருத்தர் தான். இடம் இல்லாதனால தனித்தனியாக எழுதிட்டு இருக்கிறேன். ஓகேவா? டெட்ரோஸ் அதனம் கேப்ரியாஸ் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா இந்த WHO டைரக்டர். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான ஆராய்ச்சிக்காக நாங்கள் சர்வதேச மையம் இந்தியாவில் தான் என்ன பண்ண போகிறோம், அமைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த
WHO கீழே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு பாரம்பரிய மருத்துவ முறைகள் தொடர்பான விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த பாரம்பரிய மருத்துவ முறையில் ஆராய்ச்சியும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. யார்? இந்த WHO டைரக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியாஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஸோ இந்தியா தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் நவ் மென்ஷன் கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மேசியா. ஓகேவா? ஸோ மேசியா. ஓகே, மென்ஷன் தப்பு. ஐ எம் நோ மேசியா அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட பேர். அதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோனு சூட் ஆக்டர். ஓகேவா? ஸோ இவர் தெரியும், ஆல்ரெடி நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் இவர். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நபராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐநாவே இவரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஆல்ரெடி என்னது அக்டோபரில் பார்த்தோம், அதை பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை எழுதியிருக்காரு. இவருடைய சுயசரிதை தான் அந்த ஐ எம் நோ மேசியா. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட வந்து மீனா ஐயர் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து 2 பேரும் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சோனு சூட்டோட சுயசரிதை. ஓகேவா? ஸோ மேசியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கிறிஸ்டின் பீப்புளுக்கு தெரியும் மேசியா அப்படின்னு அர்த்தம் உலகத்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்க வர்றது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மேசியா டேர்மை பார்த்துக்கோங்க. நான் வந்து உலகத்தை மீட்பவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாரு. இவர் கூட மீனா ஐயரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சுயசரிதை. ஓகேவா? ஸோ ஐ எம் நோ மேசியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த போஸ்கியானா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஓகேவா? போஸ்கியானா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர். ஓகேவா? ஸோ 2வது இன்றைக்கி. ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா யஸ்வந்த் வியாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா தொகுத்து வெளியிட்டிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு யஸ்வந்த் வியாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குல்சர் அப்படிங்கிற ஒரு ரைட்டர். ஓகேவா? ஸோ ரைட்டர் பற்றிய நூல் தான் இது. ஓகேவா? ஸோ குல்சர் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்கியானா அப்படிங்கிற நூல். ஓகேவா? ஸோ இந்த போஸ்கியானா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த குல்சருடைய அந்த குல்சருங்கிற ரைட்டர் இருக்கிறாரில் அவருடைய வீடோட பேர் தான் அது. அவர் வீட்டுக்கு வச்சுருக்கிற பேர் தான் இந்த போஸ்கியானா. ஓகேவா? குல்சர் அப்படிங்கிறவர் புகழ்பெற்ற ஒரு ரைட்டர். அவருடைய வீட்டினுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்கியானா. இப்போ நாம் வச்சுக்கோங்க வீட்டில் அன்னை இல்லம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேர் போட்டு நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அதுமாரி அந்த வீட்டுக்கு இந்த குல்சர் அப்படிங்கிற ரைட்டருடைய வீட்டினுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்கியானா. ஓகேவா? அதுவே இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலாக வச்சு இந்த யஸ்வந்த் வியாஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அதேமாதிரி போயட்லாம் இவரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுப்பாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, போஸ்கியானா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தொகுப்பாக வெளியிட்டாங்க. ஸோ வெளியிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா யஸ்வந்த் வியாஸ். யாரை பற்றி இந்த புத்தகம்னா இந்த குல்சர் அப்படிங்கிற ரைட்டர் பற்றி தான் இந்த புத்தகம். அவருடைய இந்த குல்சர் அப்படிங்கிற அவருடைய வீட்டினுடைய பேர் தான் இந்த போஸ்கியானா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமெரிக்க பாதுகாப்பு செயலரின் முதன்மை செயலாளர். ஓகேவா? ஸோ முதன்மை செயலாளர் நம்மளுக்கு தெரியும், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், CEO. ஓகேவா? ஸோ அமெரிக்க பாதுகாப்பு செயலர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் மில்லர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் மில்லர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அதாவது செயலரின் முதன்மை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது காஸ் பட்டேல். ஓகேவா? ஸோ காஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் இந்தியர், பட் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ அதனால் அமெரிக்கா வாழ் இந்தியர். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா காஸ் பட்டேல். இவருடைய முழு பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ் பிரமோத் பட்டேல். காசிய பிரமோத் பட்டேல் அப்படிங்கிறது தான் இவருடைய முழு பேர். ஓகேவா? ஸோ இவரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அமெரிக்க பாதுகாப்பு செயலர் இந்த கிறிஸ் மில்லருடைய முதன்மை அதிகாரியாக, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்டகன். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த பென்டகன் அமைப்பு தான் கொடுக்கும். ஸோ இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத ஒழிக்கிறதுக்குன்னே ஒரு இயக்குநராக வச்சுருக்கிறாங்க. அந்த இயக்குநரத்தினுடைய மூத்த அதிகாரியாக இவர் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கிறாரு, காஸ் பட்டேல். அதாவது காசிய பிரமோத் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு இயக்குநரகத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரியாக இவர் செயல்பட்டுருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட், இந்தியாவுக்கு பெருமையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜீவன் சேவா. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஜீவன் சேவா செயலி. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு தான். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் இதை அறிமுகம் பண்ணாங்கன்னா, ஸோ டெல்லி சுகாதாரத்துறை. ஓகேவா? ஸோ டெல்லி சுகாதாரத்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா எவேரா
அப்படிங்கிற ஒரு அமைப்புடன் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜீவன் சேவா அப்படிங்கிற ஆப் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்கன்னா டெல்லியில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் சேவா ஓகேவா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி பஸ்ஸு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி பஸ்ஸு ஓகேவா. ஸோ நம்மளுக்கு தெரியும் பேட்ரி பஸ்னாவே செலவு தான் பாதி பர்சன்டேஜ் 50% பேட்டரிக்கு தான் ஆகுங்கிறத நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் சரி தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 525 பஸ் விட்ருக்குது, ஆந்திரா வந்து 400 பஸ்ஸு பேட்ரி பஸ் விட்ருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல இதை நான் உங்களுக்கு ரீகால் பண்ண விரும்புகிறேன் ஓகேவா. ஸோ அதனால் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குது, ஒருத்தருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷன் இல்லாமல் நார்மலான அட்டாக்கு தான், எனக்கு வந்து சளி காய்ச்சல் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, நான் செக் பண்ணிக்கிறேன், கொரோனாவா என்னென்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, நான் செக் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜீவன் சேவா ஆப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க தகவல் கொடுத்தா அவங்களுக்கு இலவசமாகவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேட்ரி பஸ்ஸை அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த பஸ் சேவை கொடுக்குறது தான், அந்த பேட்ரி பஸ் சேவை கொடுக்குறது தான் இந்த ஜீவன் சேவா, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கான ஆப்பு தான் இது ஜீவன் சேவா ஆப். டெல்லி அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த எவேரா அமைப்புடன் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஆப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா. டெல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் அருங்காட்சியகம் ஓகேவா. ஸோ இது அருங்காட்சியகமும் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மர அருங்காட்சியகம் ஓகேவா. ஸோ சந்தன மர அருங்காட்சியகம், அதனால் ஞாபகம் சந்தன மர அருங்காட்சியகம் தான் இதனுடைய கரெக்டான டேர்மு ஓகேவா. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஓகேவா. ஸோ கர்நாடகாவில் மைசூர் ஓகேவா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அசோகபுரம் ஓகேவா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரண்ய பவன் ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ ஆரண்ய பவனில் தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த இந்தியாவுக்கான முதல் சந்தன மர அருங்காட்சியகத்தை என்ன பண்ண போகிறாங்க, அந்த கர்நாடக வனத்துறையால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வனத்துறை, கர்நாடக வனத்துறை தான் என்ன பண்ண போகிறாங்க, இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மத்திய கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் தான், அவங்க வந்து இதில் வேலை பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ கர்நாடகாவில் மைசூரில் அசோகபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆரண்ய பவனில் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கான முதல் அருங்காட்சியகம் சந்தன மர அருங்காட்சியகம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த அமைதி சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது ஓகேவா. ஸோ அமைதி சிலை ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வாழ்ந்துருக்கிறாரு, அதனால் இவருக்கு வந்து அமைதி சிலை வந்து பார்த்திங்கன்னா யார் ஞாபகமாக என்ன பண்ணுறாங்க, இதை வைக்கிறாங்க. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா. ஸோ ராஜஸ்தானில் பாலி மாவட்டத்தில் ஓகேவா ஜோத்பரா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த அமைதி சிலை என்ன பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க ஓகேவா. ஸோ அதான் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அமைதி சிலை என்னென்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை சிலை மாரி சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய குஜராத்தில் வச்சாங்க பார்த்திங்கன்னா, இந்த ஒற்றுமை சிலை மாரி இது அமைதி சிலை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் பாலி மாவட்டத்தில் ஜோத்பரா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, இதை வைக்க போகிறாங்க ஓகேவா. ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினாச்சாரியா, இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினாச்சாரியா ஓகேவா. ஸ்ரீ வல்லப் ஓகேவா. ஸ்ரீ வல்லப் சுரீஸ்வர்ஜி ஓகேவா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினாச்சாரியா ஸ்ரீ வல்லப் சுரீஸ்வர்ஜி அப்படிங்கிற அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய ஞாபகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைதி சிலை என்ன பண்ணுறாங்க, ராஜஸ்தான் பாலி மாவட்டத்தில் ஜோத்பரா அப்படிங்கிற அந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 151வது பிறந்தநாள் ஓகேவா. இந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டது இவருடைய 151வது பிறந்தநாள். ஸோ இதே 151வது பிறந்தநாள் இப்போ இந்த வருஷம் 2020 யாருக்கு கொண்டாடணும், நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் என்ன பண்ணோம், கொண்டாடணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1869 பிறந்தார். ஸோ அதே 1869 தான் இவரும் பிறந்திருக்கிறாரு ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று சாலை பாதுகாப்பு திட்டம் ஓகேவா. ஸோ எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹரியானா அப்படிங்கிற இந்த மாநிலம், நம்ம இந்திய மாநிலம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த காற்று சாலை பாதுகாப்பு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காற்று மாசுபாடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக ஓகேவா. ஸோ ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த காற்று சாலை பாதுகாப்பு திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஹரியானா அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக இந்த காற்று பாதுகாப்பு ஆலைகள் வந்து பார்த்திங்கன்னா 65 ஆலைகள் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க அங்கே ஹரியானாவில் என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ ஐஐடி மும்பை
ஐஐடி மும்பை அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 65 என்னது காற்றாலைகள் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே அந்த மாசுபாட்டு காற்றாலைகள் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே ஹரியானாவில் அமைக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹரியானா அரசு. ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா. நல்லா உட்காந்து பாருங்கள். ஏதாவது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நான் எல்லா மேட்டரும் எல்லாம் புக் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எழுதி வச்சு படிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.